அழியாத பாடல்கள் தந்த பட்டுக்கோட்டையார் அவர்களுடைய பாடல்களை கேட்டு நாம் வளர்ந்திருக்கின்றோம். எல்லோருமே சின்ன வயசுல கேட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் அந்த பாடல்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனா மேற்கொண்டு கவிஞர் அவர்களை பற்றி நிறைய விடயங்கள், சுவாரஸ்யமான விடயங்கள், அவருடைய கொள்கைகள் பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள நம்ம சிறப்பு விருந்தினர் தோழர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தோழர் அவர்கள் பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள். 21 ஆண்டுகள் ஐயா அவர்கள் பல பட்டிமண்டபங்கள்ல பேசிய அனுபவம் கொண்டவர். பிரபல தொலைக்காட்சிகளான விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, மெகா டிவி போன்ற தொலைக்காட்சிகள்ல ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விளரி இசையிலே வல்லமை கொண்டவராக இருக்கிறார் தோழர். அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்ல போனா அப்பத்தாவின் கருக்கருவா, குலசாமியின் முத்தம்னு சொல்லிட்டே போலாம். நிறைய இருக்கு அவங்கள பத்தி சொல்றதுக்கு. அவர்கள் ஒரு பன்முக திறமைசாலி அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஆஹ் சங்கீதம், கர்நாடக சங்கீதம் கற்றிருக்கிறார்கள். கீபோர்டு மற்றும் மேடை பாடகராகவும் இருந்திருக்கிறார்கள். வீதியில் நாடக நடிகராக, வீதி நாடக நடிகர் மற்றும் பயிற்சியாளராகவும். இன்னும் பிரமிக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட விழிப்புணர்வு பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப வியப்பாக இருக்கின்றது. அத்துணை திறமைகள் இருக்கின்றது. அதற்கு கூடுதலாக பட்டுக்கோட்டையார் அவர்கள் மீது தீராத ஒரு பற்று கொண்டவராக இருக்கிறார்கள். பட்டுக்கோட்டையார் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலே மிகச் சிறப்பான ஒரு மனிதரை நாம் இந்த மேடையிலே அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு திணை அமெரிக்கா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு அவர்களை வெள்ளச்சாமி தோழர் அவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களிடம் சில கலந்துரையாடல் கேள்விகளை தர அன்போடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். வாருங்கள். இந்த நிகழ்விற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. பட்டுக்கோட்டையார் அவர்களை பற்றி, அவர்கள் குடும்பம் பற்றி எங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கேள்வி முதல்லையா? நீங்க உங்களை பற்றி நீங்க நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக சொல்லுங்க. அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டையார் பற்றி கேள்வி கேட்கலாம். திணை அமெரிக்கா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இந்தியாவின் அதிகாலை நேர வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய ஐயா திரு சோம இளங்கோவன் அவர்கள் என்னை அடிக்கடி தொடர்பு கொண்டு சலிப்பில்லாமல் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சகோதர தோழர் இடமாறன் அவர்கள், ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரியார் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கவிதா நடராஜன் அவர்கள், மற்றும் இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாரதி ராணி அவர்கள், பாடல்களை பாடியிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு சுரேஷ் துரைராஜ் அவர்கள், பாண்டிமதி துரைராஜ் அவர்கள் மற்றும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்வில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, அது குறிப்பா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கடல் கடந்து பட்டுக்கோட்டையாரின் பெருமைகளை, இன்னும் சொல்ல போனாலும் தமிழர்களின் பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போவது நீங்கள் மட்டும் போனதாக நான் நினைக்கவில்லை. இந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் பிடிமண்ணாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அங்கும் சென்று இந்த மண்ணை அந்த அமெரிக்கா மண்ணோடு கலந்திருக்கிறீர்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படின்னா நம்மகிட்ட ஒரு வழக்கம் உண்டு. ஒரு ஊர் விட்டு ஊர் போகும்போது பெரும்பாலும் என்ன செய்வோம் அப்படின்னா 2 விஷயத்தை தான் செய்வோம். நிறைய பண்டம் பாத்திரம் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். போகும்போது அப்போ முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தேவையான ஒரு மூட்டை முடிச்சுல கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குலசாமி என்னவோ அந்த குலசாமி முன்னாடி போய் நின்று, நான் ஊரை விட்டு போறேன், எப்போ வருவேன் எனக்கு தெரியாது, ஆனா அதே நேரத்துல நான் வரும்போது எப்போ வர்றேன்னு தெரியாது, நீ என்னோட வா அப்படின்னு அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பிடிமண்ணை எடுத்து, அந்த காலத்துல பெரியவங்க அந்த வேட்டியில முடிஞ்சுக்கிட்டு போய், இதுதான் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னுடைய கடவுள், இதுதான் என்னுடைய பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டு போய் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி அந்த மாதிரியான அந்த பண்பாடு நம்முடைய முன்னோர்களுடைய பண்பாடு, அந்த பண்பாட்டை கடல் கடந்து கொண்டு போய்
விதைக்கக்கூடிய உங்களை மீண்டும் வணங்கி ஒரு நல்ல நிகழ்வு, குறிப்பா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கும் மற்ற ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நான் எந்த கவிஞர்களையும் இதுவரைக்கும் குறைச்சு மதிப்பிட்டதில்லை. ஒரு பாடல் எழுதினாலும் அவர் கவிஞர் தான், 1000 பாடல்ல 1,00,000 பாடல் எழுதினாலும் அவர் கவிஞர் தான். ஒவ்வொருவரும் ஒரு வகையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அவங்க மனதுல ஒன்னொன்னு இருக்கும். கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னா ஒரு பக்கம் தத்துவம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காதல் பாடல்கள். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த உடுமலை நாராயண கவிராயர் அப்படின்னா அவர் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா, குறிப்பா பொது உடைமை திராவிட சிந்தனை பாடல்கள். அதையும் தாண்டி முதலா பாடல்களை எளிமைப்படுத்தினவர் உடுமலை நாராயண கவிராயர். ஒரு பெரிய அழகியல் வேணும், முதலா இலக்கியத்தோட சேர்ந்த ஒரு பெரிய அழகியல் வேணும் அப்படின்னா அப்படி ஒரு அழகியலை கொடுத்தவர் மருதகாசி. அதே மாதிரி கவிப்பேரரசு வைரமுத்து அப்படின்னா திரைத்துறையில பாடல்கள்ல விஞ்ஞானத்தை கலந்து சொல்லுவாங்க ராவாயிரம் அப்படிம்பாங்க. அப்படி ராவா இல்லாம விஞ்ஞானத்தை கலந்து இலக்கியத்தோட இன்னும் மாறுபட்டு இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி காலத்துல கிராமங்களுடைய அந்த பண்பாடு, கிராமங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல, கிராமத்து சொல்லாடல்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அந்த சொல்லாடல்களை எடுத்து மக்களுக்கு பாடல்களாக கொடுத்ததுல கவிப்பேரரசு வைரமுத்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஒரு நீண்ட பட்டியல் உண்டு. இதெல்லாம் தாண்டி பட்டுக்கோட்டையார் எங்க நிற்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா இலக்கியங்கள் காலங்காலமா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இருந்து கடவுள்களை பாடியிருக்காங்க, போரை பாடியிருக்காங்க, மன்னர்களுடைய பராக்கிரமங்களை பாடியிருக்காங்க. வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இலக்கியங்களும் கடவுள்களை பாடியிருக்கு, போரை பாடியிருக்கு, அதே மாதிரி மன்னர்களை பாடியிருக்கு. ஆனா அதே மாதிரி நம்ம சிலப்பதிகாரத்துக்கு கூட குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு பேரு. அந்த குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் கூட என்ன பாட்டுச்சு அப்படின்னா ஒரு வணிகர்களுடைய பிள்ளைகளை பத்தி பாடுனுச்சு. அவங்க ஏறத்தார குடிமக்கள் தான் வச்சுங்களேன். அதையும் தாண்டி இந்திய வரலாற்றில், தமிழ் வரலாற்றில் ஒரு உழைக்கும் மக்களை பாடின ஒரு கவிஞன் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அத்தனை பேரும் உழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே நேரத்துல வேர்வை சிந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களை பாடி ஒருத்தரை மட்டும் இல்ல பல பேரை பாடின அந்த பெருமை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு உண்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய பாடல்கள்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மற்ற யாரும் சொல்லாத ஒரு வளமை. மற்ற எல்லாரும் ஒரு பாடல் பாடி போயிடுவாங்க. ஆனா பட்டுக்கோட்டையார் பண்ண வேலை என்ன அப்படின்னா, ஒரு பாட்டு பாடும்போது 100% பாடல்கள்ல அந்த தீர்வையும் சொல்லிடுவார். ஒரு மருத்துவர்கிட்ட போனோம்னா உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மருந்து கொடுத்தா சரியா போகும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒரு விஷயம்தான் பட்டுக்கோட்டை கிட்ட இருந்தது. பட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு பாடல் பாடினாலும், எந்த ஒரு சாதாரணமா ஒரு பாட்டு எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடல் உண்டு, ஒரு போக்கெழுத்தாளர் சங்கத்துல ஒரு பாடல் பாடுவாங்க பட்டுக்கோட்டைக்கு. சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சூட்சும மந்திரம் சொல்லி கொடுத்து கம்மா கரையின் மண்ணை பிசைந்து கவிகளில் அந்த வாசம் பிழிந்து பாமர ஜாதியின் தமிழ் முகந்து பட்டறிவை அதில் கொட்டி கலந்து பாட்டு பொறந்திருக்கு, நாடே கேட்டு மகிழ்ந்திருக்கு, எங்க பட்டுக்கோட்டையின் பாட்டு அது 18 சுவை கூட்டு, பட்டுக்கோட்டையின் பாட்டு அது 18 சுவை கூட்டு. காடுகளனியில் பயிர் வளர்த்தவன், கஞ்சி குடித்து தன் உயிர் வளர்த்தவன், மந்திரம் போல் பல எந்திரம் செய்தவன், அந்தர மாளிகை ஆக்கி சமைத்தவன், நித்திரை மறந்து தேகம் தேய்ந்தவன், சித்திரை வெயிலில் தீந்தவன் காய்ந்தவன், இத்தனை பேரின் இதழும் அவன் உழவு தமிழை பழகும், வெள்ளித்திரை கொஞ்ச காலம் கவி வண்ணத்தில் செந்திரையாகும், சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சூட்சும மந்திரம் சொல்லி கொடுத்து அப்படின்னு எனக்கு பிடிச்ச ஒரு அழகான பாட்டு ஒண்ணு உண்டு. ஏன் பட்டுக்கோட்டையை பத்தி இவ்வளவு பெருமையா சிலாகிச்சு பேசணும் அப்படின்னா, முதலா பெண்களை ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னு சொன்னவன் பட்டுக்கோட்டை, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி உடுமலையார் 1-2 பாடல்களை சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துக்குள்ள மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருப்பான் பட்டுக்கோட்டை. அதாவது இப்போ காலங்காலமா நம்ம தமிழ் நிலத்துல என்ன பண்றோம், தாலினா ஆண் தான் கட்டுறோம், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே நீங்க சொல்ல முடியாது. அதோடைய தன்மை மாறி இருக்கு. முன்னாடி கைத்துல கட்டியிருப்பாங்க, அப்புறம் தங்கத்துல எடுத்து கோத்து போடுவாங்க.
கொஞ்ச நாள் கழிச்சு முன்னாடி எல்லாம் கிராமத்துல வேற வழி இல்லாதவங்க அந்த நகையை வந்து அடகு வச்சிருவாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஆனா என்ன அப்படின்னா, பட்டுக்கோட்டை யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆணும் பெண் 2 பேரும் தாலி கட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு மேடையில 2 தாலி, ஒரு ஆண் எடுத்து பெண்ணுக்கு கட்டுறது, அதே பெண் எடுத்து ஆணுக்கு கட்டுறது, இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுதான் சமத்துவம். இதுவரைக்கும் வந்துட்டு நீங்க முற்போக்காளர்கள் இதுவரைக்கும் நீங்க பெரியாரிஸ்டுகள் கூட தாலி வேணானாங்களே தவிர, ஆனா 2 பேரும் தாலி போட்டுக்குவோம் அப்படிங்கிற சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தின் வழியா பட்டுக்கோட்டையார் சொல்லியிருப்பாரு. என்ன, போட்டுக்கிட்டா தாலி போட்டுக்கிட்டா 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கணும், உலகம் புதுசா மாறும்போது பழைய முறைய மாத்திக்கணும். போட்டுக்கிட்டா தாலி போட்டுக்கிட்டா 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கணும், உலகம் புதுசா மாறும்போது பழைய முறைய மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான பாட்டு. நீங்க பாட்டு உள்ளுக்குள்ள போய் கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா அவ்வளவு அழகா இருக்கும். பட்டுக்கோட்டையாருடைய பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, மற்றவங்களுடைய பாட்டுக்கு இசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க பட்டுக்கோட்டையார் பாடல்கள், ஒருவேளை பட்டுக்கோட்டையார் காலம் கடந்து ஒரு 70கள் 80கள் 90கள் வரைக்கும் இருந்திருந்தார் அப்படின்னா ஒருவேளை இசைக்கூறுகள் கூட இன்னும் கூடுதலா சேர்த்திருக்கலாம். ஆனா பட்டுக்கோட்டையார் பாடல்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய இசைக்கருவிகள் ஒன்றும் பெருசா இருக்காது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா தேவைப்படாது அப்படிங்கிறதா எதார்த்தம். பட்டுக்கோட்டையார் பாடல்களுக்கு அவ்வளவு ஒரு இந்த அந்த வரிகள் எழுதும் போதே பாத்தீங்கன்னா வெண்ணெய் வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. வெண்ணெயில வெட்டுறது சிரமப்படுவோமா? இல்ல. அது மாதிரி எளிமையா அந்த வரிகளை போட்டு 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 ஆனா வலிமையான வரிகளா கொடுக்கக்கூடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணம். நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இன்னொரு பாட்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமூகத்துல மரபு என்னன்னா, மரபுங்கிறத விட பழக்க வழக்கம். நீங்க ஒரு ஆண் வந்துட்டு எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவனை பராக்கிரமங்கள் நிறைந்தவன் அப்படிம்பாங்க. அவன் ரொம்ப திறமைசாலியா, ஒரு ஒரு 4 பெண்களோட தொடர்பு அவன் பயங்கரமான ஆளுப்பா அப்படிம்பாங்க. ஆனா ஒரு பெண் வந்துட்டு சக மனிதர்களை ஒரு சகோதரன் முறை உள்ள ஒருத்தனை பார்த்து சிரிச்சா கூட, ஏன் சிரிக்கிற, பல்ல காட்டுற அப்படிங்கிறது இன்னைக்கு கூட இந்த சமூகத்துல இருக்கு. நீங்க இது வந்துட்டு காலம் காலமா இருக்கு. இத பட்டுக்கோட்டை என்ன சொல்றான், ரொம்ப நியாயமானவன் பல பேர் யோசிப்பான், ஆனா அவன் நியாயமானவன் இல்ல, காமுகர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு இருப்பாங்க. இந்த பாட்டை டி.ஆர். மகாலிங்கம் பாடியிருப்பாரு. காதலுக்கு 4 கண்கள், கள்வருக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காதலுக்கு 4 கண்கள், நீதியின் எதிரிகளாய் நிலை மாறி திரிபவர்கள் பாதையில் நடப்பதில்லை, பரமனையும் மதிப்பதில்லை, பாதகம் கொஞ்சம் இல்லை, பண்பும் இல்லை முறையும் இல்லை, பேதை பெண்கள் இதை பெரும்பாலும் உணர்வதில்லை, காதலுக்கு 4 கண்கள். நீங்க பெண்களை என்ன சொல்றாருன்னா, இன்னும் உங்களுடைய அறிவு கூர்மைப்படுறது. எப்ப 1950களில், இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்மை வேற. இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துட்டோம். ஆணுக்கு பெண்கள் நிகராக அவ்வளவு வேலைகள் பார்க்கக்கூடிய, ஆணுக்கு பெண் நிகராக இன்னும் வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அன்னைக்கு பட்டுக்கோட்டையார்கிட்ட ஒவ்வொரு சொல்லலையும் மாறுபட்ட சிந்தனைகள் நிறைய இருக்கும். நீங்க எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இரும்புத்திரை திரைப்படம். இரும்புத்திரைன்னு சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது, இரும்புத்திரை அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க அந்த படத்துக்கான வேலைகள் பார்க்கிறவர், அந்த படத்தை எடுத்தவர் யார் அப்படின்னா ஆனந்த விகடனுடைய முதலாளி எஸ்.எஸ். வாசன். அவரை அன்னைக்கு பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனவர் ஆனந்த விகடன், வாசன், ஜெமினி பிக்சர்ஸ். அவர் அந்த படம் பண்றப்ப கொத்தமங்கலம் சுப்பு தான் கூட இருக்கார். யாரு பாட்டு அவரு கூட இருந்து எல்லாம் பண்றப்ப இவருக்கு ஒரு தகவல் வருது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த படத்துல பாட்டு எழுதணும் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இப்போ வரதா பல பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லா பாட்டையும் நானே எழுதுறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. குறைச்சு கிழிச்சு கொடுங்க, நானே எழுதுறேன் அப்படிம்பாங்க. ஆனா பட்டுக்கோட்டையார் என்ன சொல்றாரு அப்படின்னா, வர முடியாது அப்படின்னு மறுக்கிறார். ஏன் வர முடியாது அப்படின்னு மறுக்கிறார் அப்படின்னா, முக்கியமான காரணம், கொத்தமங்கலம் சுப்பு ரொம்ப சிறப்பாக இலக்கியவாதி, சிறப்பா பாடல் எழுதக்கூடியவர். கொத்தமங்கலம் சுப்பு யாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்துடைய கதாசிரியர். தில்லானா மோகனம்பாள் படத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அது மாதிரி இன்னொரு திரைப்படத்தை இனிமேல் நீங்க எடுக்க முடியாது. அந்த படத்துல நடிச்ச அந்த வைத்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஆரம்ப காலகட்டத்துல அவர் விரும்பி நடிக்க இருந்ததா ஒரு தகவல்.
பின்னால கொத்தமங்கலம் சுப்பு அது சூழல்னால அவருக்கு பதில் நாகேஷ் பண்ணிட்டார் அப்படின்னு வச்சுங்களேன். கொத்தமங்கலம் சுப்பு ரொம்ப மேன்மையான ஒரு படைப்பாளி. அவ்வளவு ஒரு படைப்பாளி, ஒரு திறமை வாய்ந்த ஒரு படைப்பாளி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு பாட்டு எழுதணும், இன்னொருத்தர் பொழப்புல நம்ம ஏன் மண்ண போடணும் அப்படின்ட்டு பட்டுக்கோட்டையார் ஒத்துக்கல. அப்ப கொத்தமங்கலம் சுப்புவே பட்டுக்கோட்டையார் வீட்டுக்கு போறாரு. பட்டுக்கோட்டையார் வீட்டுக்கு போயிட்டு, நான் தான் உங்களை சொன்னேன் வாசன்ட்ட, அதனால நீங்க அவசியம் வந்து பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஒரு காதல் பாட்டுன்னா எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல வரக்கூடிய காதல் பாட்டுக்கள்ல 1-2 வரிகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க காதல் பாட்டுன்னா ரொம்ப சிரமம் எல்லாம் பட வேண்டியது இல்லை. மானே தேனே மயிலே குயிலே இது இருந்தா போதும். ஆனா பட்டுக்கோட்டை என்ன சொல்றான் அவர் பாட்டு, நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா, நினைவை புரிந்து கொள்ள முடியுமா, என் நினைவை புரிந்து கொள்ள முடியுமா, கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கவனம் என்னவென்று தெரியுமா, கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா, என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா. இது வரைக்கும் சாதாரணமா எழுதக்கூடிய எழுத்து. ஆனா என்ன சொல்றான் பட்டுக்கோட்டையை ஒரு பாட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன அப்படின்னா, அந்த பெண் சொல்றா, மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட கிளையில் கொடி இணையும் படி ஆனதும் ஏனோ அப்படின்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, காதல் வந்துருச்சு. மரம் அப்படின்னா காலங்காலமா ஆண், மலர்கொடி அப்படின்னா பெண். ஏன் பெண்ணை கொடிக்கு ஒப்புமை சொன்னாங்க அப்படின்னா, தமிழ் சமூகத்தில் இந்திய சமூகத்துல இருந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, காலங்காலமா ஆண்களுக்கு சொத்துரிமை உண்டு, பெண்ணே ஆணுடைய சொத்து தான். அப்ப அப்படி சொத்தா இருக்கிறப்ப அவளுக்கு தனியா நிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆரம்பத்துல தகப்பனை சார்ந்து வாழணும், கொஞ்ச காலம் வளர்ந்த பிறகு அண்ணன் தம்பியை சார்ந்து வாழணும், அதுக்கு அடுத்து யாரை சார்ந்து வாழணும் அப்படின்னா கணவனை சார்ந்து வாழணும். சரி, அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னா, ஒருவேளை கணவன் இறந்துட்டா அதுக்கு பிறகு மகன்களை சார்ந்து வாழணும். 90 வயசு வரைக்கும் இருந்தா பேரப்பிள்ளைகளான ஆண்களை சார்ந்து வாழணும். சார்பு வாழ்க்கை தான் தமிழ் நிலத்துல, இந்திய நிலத்துல பெண்களுக்கு விதிக்கப்பட்டதா இருந்துச்சு இருந்த சூழல்ல. இந்த சூழலுக்கு தான் அதனாலதான் பெண்ணை கொடி ஆன மரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இத வந்துட்டு இப்ப கேட்கிறான், மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட கிளையில் கொடி இணையும் படி ஆனதும் அப்படிங்கிறது. இதுக்கு ரொம்ப பயங்கரமாலாம் தேடலை பட்டுக்கோட்டை. ரொம்ப யதார்த்தமா என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, இயற்கையின் சுழற்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இவை ஏனென்று நீ கேட்டால் நான் அறிவேனோ அப்படின்னு இருப்பார். ஒரே வார்த்தை, இது இயற்கைப்பா, இது காதல். அவர் வந்துட்டு காதல்ங்கிறது தெய்வீகமானது அப்படின்லாம் சொல்லல. நீங்க 99.9% காதல் தெய்வீகம் எல்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு பக்கம் அதுக்கு பின்னாடி வந்து வைரமுத்து விடை சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அப்படி போற போக்குல நீங்க இந்த பாட்டை எல்லாரும் கேட்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, காதல் ஒண்ணும் கடவுள் இல்லையடா, அந்த இழவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலகந்தானடா, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வெட்டிய போட்டு தாண்டவா ஒரே காதல் ஊரில் இல்லையடா அப்படி போயிருப்பார். இன்னொன்னு, நீங்க பட்டுக்கோட்டையாருடைய பாடல்களை நம்ம என்னன்னா உழைப்பாளர்கள் சார்ந்து மட்டுமே பார்க்கிறோம். பெண்ணியம் சார்ந்து பட்டுக்கோட்டையுடைய பாடல் நான் சொன்னது முழுக்க, இது முழுக்க ஒரு பெண்களுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயம். என்னன்னு சொல்ல போனா, இந்த பாட்டு மட்டும் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஏஎம் ராஜாவும் சுசிலாமாவும் பாடியிருப்பாங்க. அவருடைய பாட்டு முழுக்க எப்படி வரும் அப்படின்னா, ஆணுக்கு எந்த வேலையும் இருக்காது, காட்சி விரியக்கூடிய பாட்டா இருக்கும். பாட்டை பெண் பாடுவா, ஆண் அதான் செய்வான். ஆசையினாலே மனம் ஆஹா அவரு அஞ்சுது கெஞ்சுது தினம், ஓஹோ அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம், அவரு ஆஹா ஓஹோ இதுதான். இவரு நாணம் கொண்டு ஓடும் கண்கள் தாளம் போடுதே, அதை காணும் தென்றல் காதில் வந்து கானம் பாடுதே. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு அந்த பாட்டுடைய தன்மை ரொம்ப அழகா புரியும். இந்த அளவுக்கு காட்சிய அப்படியே விவரிச்சிருப்பாரு அப்படின்னு. இப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா,
வேறில்லாத கொடிதனை. இப்ப என்னன்னா, ரெண்டு பேரும் காதலர்கள். இவன் அந்த சரசத்துல இருப்பான், ஒடியார இருப்பான். ஆம்பளையுடைய வேலையே என்னன்னா, கொஞ்சம் அசந்தா அத்துமீறிடுவான். இப்ப இவ சொல்றா, பாடிக்கிட்டு இருக்கும்போது ஏய் தொடாத அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனா சொல்லணும். இப்ப என்ன சொல்றா, வேறில்லாத கொடிதானே ஆஹா, வால் இல்லாத ஒரு அணில் ஓஹோ. வேறில்லாத கொடி அப்படிங்கிறது யாரு? இவன். வால் இல்லாத அணில் அப்படின்னா சேட்டை பிடிச்சவன் யாரு? அவன். ஆள் இல்லாத நேரம் பார்த்து தாவி பிடிக்குது கையை. இப்ப என்ன சொல்லிட்டா, அவன் கைய பிடிச்சதுக்கு அத்துமீறல். ஏன்னா என்னுடைய அனுமதி இல்லாம நீ கையை பிடிக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். தாவி பிடிக்குது கையை அப்படின்னவன அவன் கொஞ்சம் நேர்மையான ஒரு ஆண்மகன். அடுத்து சொல்லிட்டான் சாரி அப்படின்றான். நீங்க ஒரு பாட்டுக்குள்ள ஒரு பெண்ணியம் சார்ந்த நேரடியா அடி அதெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையா பெண்ணியம் குறித்து, பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை குறித்து, ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற அந்த எல்லையை ரொம்ப அழகா பல பாடல்கள்ல பட்டுக்கோட்டை சொல்லியிருப்பேன். எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே அப்படின்னு பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, காலம் முழுக்க தங்க புதுமை திரைப்படம், காலம் முழுக்க மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, கொலைனா மனிதர்களை கொல்றது. ஆட்டை கொல்றது கொலை கிடையாது, மாட்டை கொல்றது கொலை கிடையாது, கொலைன்னா மனிதர்களை கொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது இல்லைன்னு பட்டுக்கோட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் கொடுத்திருப்பார். இந்த பாட்டு இப்போ வரைக்கும் ஏறத்தாழ எனக்கு என்னன்னா, ஒரு 50 வயதுக்கு பிறகுதான் பல பேருக்கு பக்குவம் வரும். ஒரு சில பேருக்கு எப்பவுமே வராதுன்னு வச்சுங்களேன். காலம் முழுக்க ஒரு சில பேருக்கு பக்குவம் வராது. நீங்க சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா பக்குவம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு ஒரு 50 வயதுகளுக்கு பிறகு வரும். ஆனா ஒரு 29 வயதுக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள எவ்வளவு பக்குவமா அப்படின்னு நமக்கு திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிறது மாதிரியான இந்த பாட்டு. ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார்மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே, மனிதன் ஆரம்பமாவது. இதுக்கு உள்ள என்னன்னா, தவறு செய்தா கணவன் திருந்துறான். திருந்தி வந்த பிறகு அவனுக்கு கண் பார்வை போயிடுச்சு. ஆனா இதே ஒரு சூழலுக்கு பின்னாடி ஒரு புலமைப்பித்தன் ஒரு பாட்டு கொடுத்துருக்கான். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்ன அப்படின்னா, திருந்தி வந்துடுறான். சின்ன வீடு திரைப்படம். திருந்தி வந்த பிறகு அவனை ஆற்றுப்படுத்துறான். தவறு பண்ணவன அப்படியே கைகழுவி விடுறது இல்ல, ஆற்றுப்படுத்துறது அப்படின்னு ஒரு ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னா, செங்கரும்ப நான் மறந்து வேலி முள்ள ஏங்கடிச்சேன், பூவுக்குள்ளும் நாகமுண்டு, சாமிக்குந்தான் வீடு ரெண்டு, கள்ளையும் பாலா நீ நினைச்சே, முள்ளையும் பூவா நீ முடிச்சே, போனதெல்லாம் போகட்டுங்க, யாரும் இங்கே ராமனில்லே, வெள்ளமானோ உள்ள மச்சான் இடியோரம் ஈரம் என்ன அப்படிங்கிற இந்த பாட்டு. இந்த பாட்டுல என்ன அப்படின்னா, இதுல இன்னொன்னு இருக்கு. என்ன, சாமிக்கே 2 மனைவி உனக்கு என்னையா அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. ஆனா அதையும் தாண்டி தவறு செஞ்சுட்டு வந்துட்ட, இனிமே சரியாரியா அப்படின்னு. இப்ப இது கூட அதோடைய நீட்சியா இருக்குமோன்னு நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அந்த பட்டுக்கோட்டையத்துக்குள்ள என்னென்ன தவறு பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு பட்டியல் பண்ணியிருப்பாரு. மனைவியை குழந்தையை மறந்து தெரிந்தவனை வாழ்த்துவது ஆகாதடி தங்கம், மன்னிக்க கூடாதடி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருப்பாரு. நீங்க வாய்ப்பு இருக்கிறப்ப, இந்த பாட்டை கேட்காதவங்க இருக்க மாட்டீங்க, வாய்ப்பு இருக்கிறப்ப இந்த பாட்டை நீங்க முழுசா கேளுங்க. பட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுங்க. ரொம்ப அழகா நீங்க அட்டகாசமான ஒரு துவக்கம், ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க. என் மனசுல இருக்கக்கூடிய அத்துணை கேள்வியுமே நீங்க பாதி கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அவ்வளவு சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது ஒரு வரிக்கு வரி ஆராய்ச்சி செஞ்சு அந்த பாடல்களை உளமாற உணர்ந்து நீங்க எங்களுக்காக சொல்லும் போது, உங்களுடைய குரலுமாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த சொல்லுகின்ற விதமாக இருக்கட்டும், அந்த சொல் ஆளுமையாக இருக்கட்டும், மிகச் சிறப்பு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சில கேள்வி, எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பட்டுக்கோட்டை
பட்டினார் அவர்கள் பொதுவா அந்த பதின்ம வயது அப்படின்னு சொல்லும் பொழுது 1940, 50 அந்த காலகட்டங்கள்ல இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா வந்து நம்ம குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி மனநிலை. இப்ப உள்ள இளைஞர்கள் அந்த பதின்ம வயதுல எப்படி படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரியான சூழல். ஆனா எனக்கு வியப்பாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, எப்படி அவர் அந்த சின்ன வயதில் அந்த பொதுநல சிந்தனைகள் வர என்ன காரணமாக இருக்க முடியும்? அதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா? அதை எப்படி அவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத உங்கள் வாயிலாக கேட்க ஆவலாக இருக்கின்றோம். நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பட்டுக்கோட்டையாருடைய பதின்ம வயதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சுதந்திர போராட்டம், நீண்ட காலகட்டம். ஒரு ஏறத்தாழ ஒரு 13 வயது இருக்கிறப்பதான் அந்த நேரம் விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு காலகட்டம். விடுதலை கிடைக்க போகுதுங்கிற காலகட்டத்தில் பட்டுக்கோட்டையார் அதை ஒரு பக்கம் பார்த்தவர். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா 1900 அதை இந்திய சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கம்யூனிஸ்டுகளுக்கான அடக்குமுறை இந்தியாவில் ரொம்ப பயங்கரமா இருந்தது. 1947 சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா 1948 கம்யூனிஸ்டுகளுக்கான அடக்குமுறை ஏறத்தாழ 1952 வரைக்கும் 4 வருஷம் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கான அடக்குமுறை இருந்தது. அந்த அடக்குமுறையில ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை வித்தியாசமான ஒரு களம். அதுலயும் குறிப்பா கீழத்தஞ்சை பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாறுபட்ட களம். அப்படின்னா பெரும்பாலும் கீழத்தஞ்சை பகுதியில பண்ணையடிமை முறை அப்படிங்கிறது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது உழைக்கக்கூடிய மக்கள், அதாவது விவசாய உழுகுடி தொழிலாளர்கள் காலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு வேலைக்கு போனா போயிட்டு இரவு ஒரு 8 மணிக்கு தான் வர முடியும். அவங்களுக்கு நிலையான ஒரு வீடு கிடையாது, ஒரு குடிசையில தான் இருக்க முடியும். குழந்தை பிறந்ததுன்னா கூட ஒரு பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா ஏறத்தாழ 3 நாள் கழிச்சு அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டு அந்த வரப்புலையோ இல்ல பக்கத்துல ஏதாவது போட்டுட்டு அவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த குழந்தைக்கு ஒருவேளை அவ அழுதுச்சு அப்படின்னா பாலுக்கு அழுகும், அவ குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, அவ பாலை பீச்சி அந்த பயிருக்கு தான் விடும். அப்படியான ஒரு கொடுங்கோன்மையான காலகட்டம் இருந்தது சூழல் ஒண்ணு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வாட்டாகுடி இரணியன், பூந்தாளக்குடி பக்ரிசாமி, பக்கத்துல பாத்தீங்கன்னா சிவராமன் அப்படின்னு ஒரு, இவங்க எல்லாருமே வந்து அந்த அடக்குமுறை காலகட்டத்துல கொல்லப்பட்டவங்க. இரணியனா இருந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு சிவராமனா இருந்தாலும் சரி, பக்ரிசாமியா இருந்தாலும் சரி, அந்த பகுதியில அந்த நேரத்துல கொல்லப்பட்டவங்க. அதே நேரத்துல இன்னொருத்தர் இருந்தார் மாசிலாமணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பட்டுக்கோட்டையை சுத்தி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த பூமி. அந்த பகுதியில இவ்வளவு பேருடைய நட்பு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு இருக்கு. இப்போ இவ்வளவு நட்பு இருக்கிறப்ப நீங்க ஏற்கனவே ஒருத்தன் கவிஞரா இருக்கிறான்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி அளவுக்காவது இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருத்தனால மட்டும்தான் கவிஞனா இருக்க முடியும். இல்லைன்னா அவன் வேற ஏதாவது போயிடலாம். பட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இயல்புலேயே அவன் கவிஞனா இருக்கிறப்ப இந்த மாதிரி செய்திகள், இந்த மாதிரி வரலாறு சாட்சியமா பட்டுக்கோட்டை இருக்கிறப்ப பட்டுக்கோட்டைக்கு இயல்புலேயே ஒரு கோபம் வருது. இந்த பட்டுக்கோட்டைக்கு இயல்புலேயே ஒரு கோபம் வரக்கூடியதுனாலதான் அந்த விவசாயிகளோட, அந்த விவசாய தொழிலாளர்களோட, அந்த இடதுசாரி தன்மையோட பட்டுக்கோட்டை இயங்குறதுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது பட்டுக்கோட்டை கிடைக்கும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது அவருடைய சூழல், அவர் வாழ்ந்த காலகட்டம், அவருக்கு பிடித்த மனிதர்களுடைய இறப்பு, இதெல்லாம் தான் அவருடைய அந்த சிந்தனைகளுக்கு, பொதுநல சிந்தனைகளுக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்துச்சுன்னு உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல அவருடைய அந்த சினிமாவுக்குள்ள அவர் எப்படி இணைந்தார்? அந்த சக்தி நாடக சபாவில பட்டுக்கோட்டையார் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், பழகிய மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். பட்டுக்கோட்டையாரை பொறுத்த வரைக்கும் அப்ப கிட்டத்தட்ட பெரும்பாலும் இன்னைக்கு சினிமாக்காரங்க பல பேர் சொல்லுவாங்கல்ல, இப்ப அந்த வாய்ப்பு இல்லை. முன்னாடி எல்லாம் யாரும் சினிமாவுக்குள்ள உள்ள வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஹோட்டல்ல வேலை பார்த்தேன் அப்படிம்பாங்க, டிரைவரா இருந்தேன் அப்படிம்பாங்க, ஆட்டோ ஓட்டுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பலதரப்பட்ட வேலைகளை பார்த்து அன்னைக்கு பெரும்பாலும் வாரிசு கிடையாது சினிமாவுக்குள்ள. வாரிசுகள் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. பட்டுக்கோட்டையார் எப்படி உள்ளுக்குள்ள வர்றாரு அப்படின்னா ஏற்கனவே ஒரு பாடல் எழுதுற அந்த திறமை இருக்கு. பல தொழில்கள் பார்க்கிறாரு பட்டுக்கோட்டை. பாடல் எழுதுற திறமை இருக்கிறப்ப இப்ப அப்பெல்லாம் என்ன அப்படின்னா இப்ப மாதிரி நேரடியா வந்துட முடியாது. என்ன சொல்ல போனா எம்ஜிஆருக்கு நல்லா பாட தெரியும், இது பல பேருக்கு தெரியாது. சிவாஜிக்கு நல்லா பாட தெரியும், இது பல பேருக்கு தெரியாது. எம்ஜிஆர் சிவாஜியும் ரொம்ப அழகா நடனம் ஆடுவாங்க, இது பல பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா சிவாஜி வந்து 100% ஒரு பெண்ணாக நடிக்க முடியும் சிவாஜியால. அது காரணம் என்ன அப்படின்னா நாடகங்கள் போட்டு கொடுத்த பாதை. நீங்க ஒரு நாடகத்துக்கு நீங்க போய் நடிக்கணும் அப்படின்னா வெறுமனே இன்னைக்கு மாதிரியெல்லாம் நடிச்சு, இன்னைக்கு சினிமாக்காரங்களும் அப்படிலாம் கூட வாய்ப்பு இல்லை. ஆனா நாடகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்குமே அண்ணாவி இருப்பாங்க. அண்ணாவின்னா ஆசிரியர்னு வச்சுக்கல, அண்ணாவி இருப்பாங்க.
ஒரு பாடல் அப்படின்னா பாடல் பாடல் எழுதுறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போதே நடந்துகிட்டே இருக்க நாடக மன்றங்கள்ல. அதே மாதிரி நடனத்துக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப நடிப்பு பயிற்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு சண்டை பயிற்சி கொடுப்பாங்க. எல்லா பயிற்சியும் கொடுத்து 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 அவங்களை நடிக்க வைப்பாங்க. சிறு வயதுல இருந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வச்சு நடிக்க வச்சு, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கலைஞனா அவன் இருந்தா அப்படின்னா, இப்ப இன்னைக்கு மாதிரி ஒரு டாக்டரா, கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், இதயத்துக்கு ஒரு டாக்டர் இருக்க மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணுதான் தெரியும். சினிமாக்காரங்களுக்கு நடிக்கிறவருக்கு கைய காலம் மட்டும்தான் ஆட்ட தெரியும், பாடுறவருக்கு பாட மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க அந்த காலகட்டத்தில் வந்த எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாம் தெரியும். அப்படிதான் பட்டுக்கோட்டையார் சக்தி நாடக சபாவுக்குள்ள உள்ள வர்றாரு. சக்தி நாடக சபாவில் உள்ள வர்றப்ப ஒரு அந்த காலகட்டத்துல எம்என் நம்பியார் வந்துட்டு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நாடகத்துல ஒரு ராஜகுருவா நடிக்கிறார். அந்த காலகட்ட சக்தி நாடக சபாவில் நடிச்சவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு பயணப்படுறாங்க. ஒவ்வொரு சினிமாவில் நடிக்கிறாங்க. அந்த அந்த படம் அவங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்த உடனே சினிமாவுக்குள்ள அவங்க போறாங்க. அப்ப நம்பியாருடைய நடிப்பு நமக்கு தெரியும். நம்பியார் வந்து கையை அப்படி தேய்ச்சிக்கிட்டு கண்ணை உருட்டினார நம்ம பயந்துரும். இத்தனைக்கு ஏறத்தாழ ஒரு 5 அடி உயரம் உள்ளவர் தான் நம்பியார். அப்படிப்பட்ட நம்பியாரு நடிச்ச அந்த கதாபாத்திரத்தை பட்டுக்கோட்டையார் நடிக்கிறார். அது எப்படி நடிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சின்ன வயசு சின்ன பையன், தலை சின்ன பையனா இருக்காரு, 17-18 வயசுல இருக்கும்போது சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அதுக்குள்ள நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா அந்த நாடகம் ஓடாது. அப்படிங்கிற காலகட்டத்துல அந்த முதலாளி என்ன செய்யறாரு அப்படின்னா, சக்தி கிருஷ்ணசாமி நினைக்கிறேன், அப்படி போகும்போது இவர் போகும்போது பையன் இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த பையனை வச்சானே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா நடிக்கிறியா அப்படின்னு, நடிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு சின்ன இடத்த மட்டும் காமிச்சு இது மாதிரி நடி அப்படின்ன உடனே நடிச்சுறாரு. நடிச்ச உடனே அங்க இருந்த அந்த சக நடிகர்கள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிக்கிறாரே, நடிக்க வைக்கலாமே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, அடுத்து ஒரு ராஜகுரு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சி. அப்ப அடுத்து அந்த நாடகம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி அடையுது. அதுக்கு பிறகு என்ன சொல்ல போனா, எஸ் வி சகஸ்ரநாமம் யார் அப்படின்னா, என்எஸ்கேயுடைய நெருங்கின நண்பர். என்எஸ்கேக்கு பிரச்சனைகள் வர்றப்பெல்லாம் நின்று தோள் கொடுத்த ஒரு நடிகர். அவரு தனியா சேவா ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு நாடக மன்றத்தை வச்சிருந்தாரு, நாடக அமைப்பை வச்சிருந்தாரு. அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா, என்எஸ்கே யாரும் சொல்லிட முடியாது, எதுவும் சொல்லிட முடியாது. என்எஸ்கேக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப தெரியல, பெரும்பாலான உங்க நண்பர்களுக்கு தெரியும், என்எஸ்கே மீதும் இங்கே தியாகராஜ பாகவதர் மேலையும் கொலை வழக்கு வருது. அந்த கொலை வழக்கு வர்றப்ப அதுக்கு முன்னாடி எழுதின அந்த பத்திரிகை அலுவலகத்தை போய் நேரா போய் ஒரு பெரிய சுத்தியல் எடுத்துக்கிட்டு அந்த பத்திரிகை அலுவலகத்தை போய் அடிச்சு உடைச்சவர் எஸ் வி சகஸ்ரநாமம். அவரை கிண்டலா கூட எம்.ஆர். ராதா சொல்லுவாராம், வாடா ரவுடி பாப்பான் அப்படிம்பாராம். அந்த அளவுக்கு என்எஸ்கே கூட நெருக்கமா இருந்தவர். என்எஸ்கே வந்து சிறையில இருந்தப்ப அந்த குடும்பத்தை பாதுகாத்தவர் எஸ் வி சகஸ்ரநாமம். அப்படிப்பட்ட சகஸ்ரநாமத்துடைய நாடக குழுவுல இவர் முதலமைச்சர் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் என்ன அப்படின்னா, சக்தி நாடக சபா பாண்டிச்சேரிக்கு போகுது. இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது. நாடக மன்றங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வாங்க. அப்படி இடம்பெயர்றப்பதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு வரும் தெரியுமா. ஏன் கண்ணதாசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அண்ணா சொன்ன கம்பரசம் எழுதுன அந்த காலகட்டத்துல என்னதான் இருக்குன்னு நான் விரும்பி படிச்சேன் வந்து ராமாயணத்தை, அது எனக்கு புரிச்சு போச்சு அப்படிம்பார். இப்ப இதே கணக்கு தான் பட்டுக்கோட்டையார் இந்த சக்தி நாடக சபா பாண்டிச்சேரி போகுது. இயல்பா பாண்டிச்சேரி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். நீ வாஞ்சூர் பக்கம் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாருக்கும் வரக்கூடியது யார் அப்படின்னா, 3 பேரு ஞாபகம். ஒன்றும் பாரதி தங்கி இருந்த இடம், இன்னொருத்தர் பாரதிதாசன். இப்ப இப்படி இருக்கிறப்ப பாரதிதாசன் வந்து இவருடைய குருவா ஏத்துக்கிட்டவர், மானசீக குருவா ஏத்துக்கிட்டவர். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்றாருன்னா, பாரதிதாசனை சந்திக்கிறார். பாரதிதாசனை போயிட்டு சந்திக்கணுங்கிறதுக்கு 2-3 பேரை சாட்சியா வச்சு அவங்களோட வந்து லெட்டர் எல்லாம் வாங்கிக்கிட்டு பாரதிதாசனை போய் சந்திக்கிறார். நீங்க பட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அந்த காலகட்டத்துல அவருடைய இலக்கு அப்படிங்கிறது பாடல் எழுதுறது. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, நடிச்சிருக்காரு, உள்ளுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்திருக்காரு. அந்த வகையில தான் சக்தி நாடக சபாவில் அவர் பட்டுக்கோட்டையார் இருந்திருக்காரு. பின்னாடி பாட்டு எழுத வந்தார். வேற கேட்கல? மியூட்ல இருக்கீங்களா?
நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது பட்டுக்கோட்டையார் அவர்களுக்கு அந்த சபாவில் ஏற்பட்ட அனுபவங்கள், எந்தெந்த ஆளுமைகள் பெரிய மனிதர்கள்லாம் சந்தித்தாங்க, எப்படி எப்படி அந்த திரைப்பட நடிகர்கள் கூட வந்து ஐக்கியமானாங்க, எப்படி அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 17 வகையான தொழில்கள் செஞ்சிருக்கிறாருன்னு. ரொம்ப யோசிக்கும் பொழுதே பிரமிப்பா இருக்குது. ஏன்னா வெறும் 29 ஆண்டுகளே இந்த பூமி பந்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் எப்படி 17 வகையான தொழில், அந்த தொழில்லாம் பார்க்கும்போது எவ்வளவு தொழில் செஞ்சு அந்த அனுபவம் பெற்றமையாலும் அவர் நிறைய பாடல்கள், அவருடைய நடிப்பு திறன் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் ஒரு கேள்விக்கு நீங்க பல எங்களுக்கு தெரியாத விடயங்களை சொல்கிறீர்கள். அதே போல எனக்கு நீங்க இப்போ நீங்களே சொன்னீங்க பாரதிதாசனுக்கும் அவருக்குமான அந்த நட்பு. அது எப்படிப்பட்ட அந்த நட்பு, அந்த பக்தி, ஏன் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாரதியார் இருக்கார், பெரிய பெரிய கவிஞர்கள் இருக்கின்ற அந்த சூழலிலே பாவேந்தர் மீது மட்டும் தனிப்பட்ட முறையிலே கூடுதல் பற்றோடு அவர்கிட்ட போய் அவர் வேலைக்கு சேர்கின்ற அளவிற்கு அந்த பற்று வர என்ன காரணம்? பாரதிதாசன் இருந்த பொதுவுடைமை சிந்தனை, தமிழ் குறித்த சிந்தனை, திராவிட சிந்தனை மூணும் கலந்தவர் பாரதிதாசன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சவங்களுக்கு புரியும். திராவிட அமைப்பும் இன்னொரு இடதுசாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திராவிட அமைப்பு, அதாவது திராவிடர் கழகம், அதே மாதிரி இடதுசாரி ரெண்டும் ஒரே தன்மையில இயங்கக்கூடிய அந்த சூழல்ல இருந்தது. திராவிட இயக்கம் அப்படிங்கிறது இது ஏறத்தாழ 1930களில் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 1920 அதே காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ள பொது உடைமை கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி வருது. அப்ப இப்படி வர்றப்ப ரெண்டும் ஒரே வகையில பயணப்படுறப்ப அந்த காலகட்டத்தில் பாரதி பரம்பரைன்னு ஒண்ணு உண்டு. அந்த பாரதி பரம்பரையுடைய அடுத்ததவர் தான் பாரதிதாசன். அப்ப நீங்க இயல்பாவே இவருக்குள்ள தமிழ் பற்று இருக்கு, தொழிலாளருக்கு மேல ஒரு அக்கறை இருக்கு, இன்னொன்னு இந்த நிலத்தை சமப்படுத்தணும் அப்படிங்கிற தேவை இருக்கு. அதான் ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஓர் நொடிக்குள் ஒப்பப்பராயிடுவர் உணரப்பானி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்றப்ப அப்படி உள்ள பாரதிதாசனை பிடிக்காம எப்படி இருக்கும்? அந்த காலகட்டத்துல பாரதிக்கு அடுத்து ஒரு கூர்மையான ஒரு படைப்பாளியா பாரதிதாசன் இருக்காரு. அப்படி இருக்கிற பாரதிதாசனுடைய சொல்லாளர்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூர்மையோட இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த பட்டுக்கோட்டைக்கு அது எப்பவுமே தனக்கு குருநாதரா ஒருத்தரை ஏத்துக்கணுங்கிற ஒரு இயல்பு இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க. பாரதிதாசன் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. நிறைய கூடுதல் தகவல்கள் உங்கள் மூலமாக நாங்க தெரிந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில எனக்கு ஒரு என் மனதிற்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து நான் என்னுடைய தாய் தகப்பன்லாம் வந்து பட்டுக்கோட்டையார் வரையும் பொழுது பிறந்தவர், அந்த மாதிரி காலகட்டத்துல பிறந்தவர்கள். ஆனா பாடல்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன பயந்தா கூட எங்க அம்மா வந்து பட்டுக்கோட்டையார் பாடல் போடுவாங்க. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, அந்த வேலையற்ற மூடர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதேன்னு அந்த பாடலை போட்டு காட்டும் போது, ஆமா இது உண்மைதான் போல, நம்ம நம்ப கூடாது, இதெல்லாம் பொய், ஐயா சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயசுலயே வந்து அந்த அதிலே ஊறியவர்கள் நம்ம எல்லாம். இப்ப வந்து எனக்கு அந்த பாடலாம் ரொம்ப பிடிக்கும். தூங்காதே தம்பி தூங்காதேலையும் அந்த மாதிரி நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுப்பதுடன் தானும் கெட்டார். வரிகள்லாம் அப்படி ரசிச்சு ரசிச்சு உண்மையை அப்படியே சொட்ட சொட்ட எழுதியிருப்பாங்க ஐயா. உங்களுக்கு நீங்க நிறைய பாடல்கள் உங்களுடைய மனம் விரும்பிய பாடல்கள் சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த சீர்திருத்த பாடல் அப்படி ஒரு பாடலையும், அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடித்த ஒரு காதல், அவருடைய காதல் பாடலையும் எங்களுக்காக சொல்லுங்க ஐயா. எல்லா பாட்டுமே பிடிக்கும் எனக்கு. பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள் வந்துட்டு அப்படி பிரிச்சு என்னால பார்க்க முடியல. நீங்க சீர்திருத்த பாடல்கள் அப்படின்னா நீங்க காதலுக்குள்ளேயே சீர்திருத்தத்தை வச்சிருப்பாரு. நீங்க எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டீங்கன்னு தெரியல. ஒரு உள்ளுக்குள்ள கணவன் மனைவி காதலும் காதலி இப்படி 2 பேரும் போவாங்க. அப்படி 2 பேரும் போகும்போது ஒரு பாட்டு வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, காவேரி ஓரத்திலே கால் ஒதுங்கு ஈரத்திலே கலப்பைய கொண்டுக்கிட்டு நான் நடப்பேன், கஞ்சி கலையத்தை சுமந்துக்கிட்டு நீ நடப்ப. ஒரு என்னன்னா பாட்டு சொல்றாங்க, அந்த ஒரு சூழல் சொல்றாங்க. பாட்டு எழுதணும் அப்படின்னா பட்டுக்கோட்டையாரை பொறுத்த வரைக்கும் வந்துச்சுன்னா உடனே எழுதிடுவாரு. ஆனா சூழல் வரல அப்படிங்கிறப்ப எஸ்எஸ்ஆர் அந்த படத்துடைய கதாநாயகன் எஸ்எஸ்ஆரும் பட்டுக்கோட்டையார் நெருங்கின நண்பர்கள். அப்ப என்ன சொல்றாரு, எப்பா கல்யாண சுந்தரம்,
அந்த நான் பக்கத்திலே இருப்பேனா, நீ உடனே எழுதி கொடுத்துருவியா அப்படிங்கிறாரு. அப்படின்னு உடனே பட்டுக்கோட்டையார் அது வரைக்கும் வர, ஏன்னா முதல் சொல் வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் வந்துடும். சொன்ன உடனே இப்ப பாட்டு எழுதுறாரு. பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன், வெக்கத்துல முழிப்பே நீ விஷயம் தெரிஞ்சு சிரிப்பே, வெக்கத்துல முழிப்பே நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன் அப்படிங்கிற பாட்டு. இதுக்குள்ள எனக்கு என்ன அப்படின்னா, அந்த காவேரி ஓரத்திலே கால் வதுங்கும் ஈரத்திலே அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ராமநாதபுரத்துல உள்ளவங்களுக்கு எழுத வராதுன்னா அந்த வாழ்வியல் அதுக்குள்ள இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. யார் வேணாலும் எழுதலாம். ஆனா காவேரி ஓரத்திலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரிகள்ல இது ஒண்ணு. இது ஒரு காதல் பாட்டு. என்ன சொல்ல போனா குடும்பத்துக்கான பாட்டு. இது முடிக்கும் போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த பையன்கிட்ட சொல்லியிருப்பாரு, அப்பா அம்மா சொன்னதை கேளு, அறிவு வந்தது சிந்திச்சு பாரு. ரொம்ப முக்கியமான வரி. அறிவு வந்தது சிந்திச்சு பாரு. ஏன் அறிவு வந்தது சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, பல பேருக்கு காலம் கடந்து அறிவு வர்றது இல்ல. பல பேருக்கு சின்ன வயசுல அது வந்து அறிவு தானே இவ்வளவு பாடல் எழுதியிருப்பாரு. அப்போ அறிவு வந்தது சிந்திச்சு பாரு, அம்மா அப்பா சொன்னதை கேளு, அறிவு வந்தது சிந்திச்சு பாரு, சும்மா அதிக வேலை கிடக்குது உன்ன நம்பி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட என்ன பண்ணி தேவையே இல்லை. நீங்க காதல் பாடல் அப்படி சொல்லணுங்கிற அவசியம் இருக்கா? இல்ல. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சும்மா நல்லா அதிக வேலை இருக்குது உன்ன நம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதல் பாட்டுக்குள்ள ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. இது காதல் பாட்டுக்குள்ள இதே இன்னொரு கூட பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னா, பட்டுக்கோட்டையா இருக்கிறப்ப ரொம்ப எளிமையான வார்த்தைகள் போடுவாங்க அப்படின்னு. ஆனா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே. இது எவ்வளவு அழகான ஒரு வரி. நீங்க இலக்கியங்கள்ல சொல்லாத அது எவ்வளவு பேரு சொல்லியிருப்பாங்க இலக்கியத்துல நிலவை. ஆனா என்ன அப்படின்னா, தன்னுடைய காதலிக்கு ஒப்பிடுற அந்த இது இருக்குல்ல, அந்த பாங்கு இருக்குல்ல, வெறுமனே வந்து தொழிலாளருக்கு மட்டும் எழுதுனா அப்படின்னு சொல்றது என்ன காரணம் அப்படின்னா, தொழிலாளர்களை சிந்திச்ச கவி. இதுக்குள்ள நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே உன் காதலன் தான் சம்பந்தமே இல்லை, அப்படியே முடிச்சிருக்கலாம். இதே அழகியலோட முடிச்சிருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, பட்டுக்கோட சுத்தி சுத்தி அங்கதான் போய் நிக்கிறான். நாட்டால் வெண்ணிலாவே நாட்டால் வெண்ணிலாவே நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே, அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி பெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு பெண்ணிலாவே. காதல் பாட்டுல கூட கொண்டு போயிட்டு ஒரு பொது உடைமைய, ஏன்னா இதே எங்க இருந்து அவர் வார்த்தையை எடுத்திருப்பாரு, வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விடமாட்டான் அப்படின்னு இருப்பார். அதோடைய இன்னொரு வகை தான் இதுன்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி நீங்க சமூகத்துக்கான பாடல் அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல கொஞ்சம் கூடுதலா பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே. அதுக்கடுத்து நீங்க சொன்ன இது சின்ன பையிலே சேதிக்கிறதா. இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன சுருக்கமா சொல்லிடுறேன். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது எந்த வரலாற்றிலும் இல்லை, யாரும் எழுதலை. ஆனா வாய்மொழி செய்தி ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பழக்கம் உண்டு. யாரு வந்து திறமையாளர்களோ பயன்படுத்தக்கூடிய பழக்கம் எம்ஜிஆருக்கு. பட்டுக்கோட்டைக்கு என்ன அப்படின்னா, கூடுதலா வந்து சுயமரியாதை உண்டு. அதாவது என்ன சொல்ல போனா, திராவிட சிந்தனையாளர்களோட கூடுதலா சுயமரியாதை பட்டுக்கோட்டைக்கு உண்டு. ஏதோ ஒரு சின்ன சங்கடம் வந்துருது. அந்த சங்கடத்துல என்ன சொல்ல போனா, எம்ஜிஆருக்கு பாட்டு மாயாண்டி பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதணுமான்னு கேட்கிறாரு. யாரு? பட்டுக்கோட்டை. ஏன் அப்படின்னா, அவங்க வேற, அவங்க திராவிட சிந்தனையாளர்கள். நம்ம தொழிலாளர்களை பத்தி எழுதுறவங்க. தொழிலாளர்களை பத்தி எழுதுற நம்ம எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கேட்கிறப்ப, மாயாண்டி பாரதி, ஜீவா எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இல்ல, நமக்கு அதுக்கான களம் இல்லை, எம்ஜிஆருக்கு அந்த களம் இருக்கு, எம்ஜிஆருடைய களம் மூலமா நம்ம போய் கருத்தை சேர்க்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் பட்டுக்கோட்டை யாரும் முடிவு பண்ணி எழுதுறாரு. எம்ஜிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் சொல்லிக்குவாங்க, வாலியை சொல்லுவாங்க, புறப்பித்தனை சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, எம்ஜிஆர் சொன்னது, என்னுடைய பதவி நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை சொன்னது எம்ஜிஆர் சொன்னது உண்மை. இப்ப இதுக்குள்ள பல பேருக்கு தெரியாத செய்தியா இருக்கலாம். இந்த பாட்டு கேட்கிறப்ப, ஒரு பாட்டு கேட்கிறப்ப பட்டுக்கோட்டையார் எழுதி கொடுக்கல. காரணம் என்னன்னா, எதுக்கு எழுதணுங்கிறது எம்ஜிஆருக்கு அவருக்கு சின்ன வருத்தத்தப்ப அப்ப உதவியாளரை கூப்பிடுறாரு. உதவியாளர் கூட இது வந்து செவிவழி செய்தி, இதுவரைக்கும் எந்த யாரும் பதிவு செய்யல. அப்ப உதவியாளர் கேட்கிறப்ப இழுத்தடிக்கிறாரு பட்டுக்கோட்டை.
எம்ஜிஆருக்கு பதிவு பண்ணணுங்கிற சூழல் வந்துருச்சு. எம்ஜிஆர் ஒருத்தட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா எப்படியும் வேலை வாங்கிடுவார். அப்படி ஒரு சாமர்த்தியசாலி எம்ஜிஆர். திறமையை பயன்படுத்துறது இல்ல. எம்ஜிஆரே நேரடியா போயிட்டார் பட்டுக்கோட்டையிட்ட. எம்ஜிஆரே நேரடியா போறார் அப்படின்னா பட்டுக்கோட்டை எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு தெரியும். பட்டுக்கோட்டையார் வீட்டுல இல்ல, பிராட்வேல ஒரு சலூன்ல உட்கார்ந்து இருக்காரு. எம்ஜிஆர் உள்ள போறோம். எம்ஜிஆர் வர்றாருன்ன உடனே அந்த ஏரியாவை அலர்ட் ஆகுது. எம்ஜிஆர் உள்ள சலூன்ல போய், என்ன கல்யாண சுந்தரம், பாட்டு எழுதி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. இவரு யதார்த்தமான எழுதி தரனே போங்கண்ணே அப்படிங்கிறாரு. இப்ப போங்க, அவர் போயிட்டார். பாட்டு அடுத்த நாள் உதவியாளர்கிட்ட பட்டுக்கோட்டையார் எழுதி கொடுக்குறாரு. இப்ப எம்ஜிஆர் கொண்டு வந்து பாட்டை ரெக்கார்ட் பண்ணணுமேப்பா அப்படிங்கல. அண்ணே அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அப்படிங்கிறார் உதவியாளர். ஏப்பான்னு கேட்கிறாரு. நீங்க பாட்டு கேட்டீங்க, அந்த ஆள் இழுத்தடிச்சான், இப்போ உங்களை திட்டி தான் எழுதியிருக்கான், அந்த பாட்டை எப்படின்னு வைக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. என்ன திட்டியா, எங்க பாட்டை சொல்லு அப்படின்னு. எம்ஜிஆருக்கு என்ன அப்படின்னா சினிமாவில் சின்னவர் அப்படின்னு பேர், அவங்க அண்ணன் சக்கரபாணிக்கு பெரியவர் அப்படின்னு பேரு, சிவாஜிக்கு பேர் தம்பி, எம்.ஆர். ராதாவுக்கு பேர் அண்ணன். உங்களை திட்டி தான் எழுதியிருக்கான் அப்படின்னு பாட்டை வாங்கி பார்த்தா, சின்ன பயலே செய்தி கேளடா. யார்? எம்ஜிஆர். நான் சொல்ல போற வார்த்தையினெல்லாம் எண்ணி பாருடா. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. இது எவ்வளவு திட்டு பாருங்க. பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு கோவம், எம்ஜிஆருக்கு சிரிப்பு வருது. பார்த்துட்டு நம்ம ஏதோ பட்டுக்கோட்டைக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டார். அதே நேரத்துல எம்ஜிஆருக்கு இருந்த கூர்மையான அறிவு, சமயோஜித புத்தி. எம்ஜிஆர் சொல்றாரு, அவன் பட்டுக்கோட்டையார் கல்யாண சுந்தரம் என்னைய திட்டிருக்காருன்னு உனக்கு எனக்கு தானே தெரியும். ஆமா, வேற யாருக்கும் தெரியாது இல்ல? தெரியாது. இந்த பாட்டு அப்படியே வைப்போம், இது சமூகத்துக்கு தேவையான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை எம்ஜிஆர் வச்சதா ஒரு செவிவழி செய்தி உண்டு. இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு. சின்ன பையல செய்தி கேளடா அப்படிங்கிற பாட்டு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது திரைக்கு முன்னால் நாங்க பார்த்து ரசித்து கேட்ட பாடல், திரைக்கு பின்னால் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. நீங்க சொல்றது அப்படியே கேட்டுட்டே போலாம் போல இருந்துச்சு. அவ்வளவு அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அதே போல வந்து அவருடைய பாடல்கள்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவரு என்ன மாதிரியான பட்டங்கள், விருதுகள், மக்கள் அவருக்கு என்ன மாதிரியான பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்றீங்களா? பொதுவா அன்றைக்கு பெரிய அளவுக்கு விருதுகள் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். அரசு விருதுகள் அப்படின்னு பார்த்தா பட்டுக்கோட்டைக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா பின்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாருமே செஞ்சாங்க. எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு, அதே மாதிரி கலைஞர் செஞ்சிருக்காரு, செல்வி ஜெயலலிதா செஞ்சிருக்காங்க. 3 பேருமே நீங்க பட்டுக்கோட்டையாருக்கு ஒரு மணிமண்டபம் இருக்கு, ஒரு பாடலாசிரியருக்கு ஒரு மணிமண்டபம், அதுவும் ஏறத்தாழ ஒரு 200-250 பாட்டு பாடின ஒரு ஆளுக்கு மணிமண்டபம் தேவையா அப்படின்னா அந்த கனத்துக்காக கட்டப்பட்டது அவருக்கான மணிமண்டபம். ஒரே ஒரு பையன் அவருக்கு, குமரவேல் நினைக்கிறேன். அந்த பையனை அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் தான் அவருக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. பட்டம்ங்கிறது அவருக்கு எத்தனை பட்டங்கள் கொடுத்தாலும் மக்கள் கவிஞர் தான் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டம் தான் இப்பவும் ரொம்ப சிறப்பான பட்டம்னு வச்சிருக்கீங்களேன். அந்த அளவுக்கு பட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் மக்கள் கவிஞரா தான் இப்பவும் மதிக்கப்படுறாரு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்ப நம்ம பட்டுக்கோட்டை ஐயா அவர்கள் வேற அவருடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவம். ஏன்னா சின்ன வயசுலயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 15 வயதில் அவர் வாய்மொழியாகவே சொன்ன விடயம் அந்த ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் நிற்காதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, நீ துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சேன்னு பாடியிருப்பாரு. அது நான் நினைச்சு பார்ப்பேன், எப்படி அந்த 15 வயது அந்த இளம் பிராயத்துல எப்படி ஒருவரால இவ்வளவு அழகான ஒரு சிந்தனை, அதெல்லாம் இயற்கையாக வரக்கூடியது. அது ஒரு நம்ம பிறக்கும் பொழுதே அது தெய்வ அம்சம் கொண்ட ஒரு மனிதராகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கையில சுவாரஸ்யமான விஷயங்கள், நகைச்சுவையான விஷயங்கள் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஒரு பாடல் சொல்லி இருப்பாரு. அந்த மாதிரிலாம் இருக்குதா? அத பத்தி சொல்லுங்க. பட்டுக்கோட்டையாரை பொறுத்த வரைக்கும் நீங்க அவர் வாழ்ந்த சூழல், நீங்க இன்னைக்கு காவேரியில பெரிய அளவுக்கு தண்ணி வரல, அது வரும். அன்னைக்கெல்லாம் அந்த வாழ்ந்த சூழல்ல பாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு தெரிஞ்சு எங்க மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து நீங்க பஞ்சம் பொழைக்கிறதுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா கீழச்சிமைன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போயிட்டா வயிறு முதல்ல பசிக்காம பாத்துக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு செழிப்பான ஒரு பகுதியில வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா செழிப்பான ஒரு பகுதியில ஒரு வாழ்ந்த மனிதன் எளியவர்களை பத்தி சிந்திச்சான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கூர்மையான ஒரு விஷயம் தான். இன்னும் சொல்ல போனா பட்டுக்கோட்டை அவனுடைய புத்தி கூர்மைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, பட்டுக்கோட்டைக்கு வரணும். தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பட்டுக்கோட்டையார் இறங்குறாரு. பட்டுக்கோட்டையார் இறங்குறப்ப
ஒருத்தன் சித்தர் பாட்டை ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பாடிட்டு போறான். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணுப்பாண்டம் போடடா அப்படிங்கிற இந்த பாட்டை பாடிக்கிட்டே போறான். பட்டுக்கோட்டை அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அன்னைக்கு ₹1 அப்படின்னா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிகளுடைய சம்பளம்னு வச்சுருங்க, அப்படி புரிஞ்சுக்கலாம். ₹1 பணத்தை கொடுத்து பாட்டை அப்படி பாடாத, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும், இப்படி பாடாம சித்தர் பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல மாத்தி பாடு, காயமே இது மெய்யடா, இதில் கருத்தாய் கவனம் வையடா அப்படின்னு சொல்லி பாடு அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் பாட்டுக்கே விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்காரு பட்டுக்கோட்டை. அப்படி சுவாரஸ்யமான நிகழ்வுன்னா அது நிறைய சொல்லலாம். நிறைய பேர் பேசிட்டாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேர் பேசின விஷயங்களை தொட்டு காட்டுறதுல எனக்கு ஒரு சலிப்பு ஏற்படும், வேற ஒண்ணும் இல்லை. நிறைய கேட்டிருப்பீங்க. எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, நாடகம் போட்டுட்டு திருநெல்வேலி பக்கம் நாடகம் போட்டுட்டு வருவாங்க. நாடகம் போட்டு வரும்போது பட்டுக்கோட்டை பஸ்ஸில் தாளம் தட்டி ரொம்ப சர்வ சாதாரணமா பாடின ஒரு பாட்டை சொல்லுவாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, சின்ன குட்டின்னு ஆத்தனா சில்லறைய மாத்துனா, குன்ன கூடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா, சின்ன குட்டின்னு ஆத்தனா சில்லறைய மாத்துனா அப்படிங்கிற இது பாட்டு முழுக்க முழுக்க தொடருமே இருக்காது. ஆனா நகைச்சுவை கலந்த ஒரு பாட்டா அந்த பாட்டு இருக்கு. அதுக்குள்ள குளிரடிக்கிற குழந்தை மேல துணிய போட்டு போத்துனா, குவா குவான்னு கத்துனதால முதுகுல 2 சாத்துனா, கண்ணு குட்டிய மல்லு கட்டிய கயத்தை போட்டு புடிச்சுக்கிட்டா, மண்ணு கட்டியால் வாங்க அடைச்சு வாயில போட்டு கடிச்சுக்கிட்டா. எதுவும் சம்பந்தமே இருக்காது. பட்டுக்கோட்டை எழுதுன சம்பந்தம் இல்லாத அது திட்டமிட்டு எழுதல. இது வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சதால பின்னாடி சினிமாவில் வச்சிருப்பாங்க. பட்டுக்கோட்டையாரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடு இல்லாம வாழ்ந்தவர். நிறைய பேரு ராமாயணத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எக்கச்சக்கமா ராமனை பத்தி சொல்லுவாங்க. ஆனா 4 மனைவி கட்டியிருப்பாங்க, விரும்பி அதுக்கு பிறகு கட்டியிருப்பாங்க. ஆனா பட்டுக்கோட்டையாரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடு இல்லாம வாழ்ந்த ஒரு மனிதனா நான் பாக்குறேன். ஏன்னா நெஞ்சொல்ல போனா பாப்பா உமாநாத் யாருன்னா உமாநாத்துடைய மனைவி. அவங்க இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துடைய பொறுப்பாளராக இருந்தவங்க. இவரு அந்த பெண்கள் குறித்து லேசா ஒரு சேட்டையான ஒரு பாட்டு பாடுறப்ப இவங்க கருத்து சொல்லிட்டாங்க. அவரும் பொது உடைமை சிந்தனையாளர், இவங்களும் பொது உடைமை சிந்தனையாளர். சொன்ன உடனே பட்டுக்கோட்டையார் அதை ஒத்துக்கிட்டார். ஒரு மனிதன் எப்போ உயர்றான் அப்படின்னா, ஒரு தவறு நடக்கிறப்ப, ஒரு சுட்டி காட்டுறப்ப இதெல்லாம் இல்லையே அப்படின்னு மறுக்காம, ஆமா நடந்தது உண்மை, நான் ஏதோ ஒரு கணக்குல எழுதிட்டேன், ஏன்னா எல்லா மனிதர்களும் தடுமாறலாம், எழுதிட்டேன், இனிமேலுக்கு என்னுடைய வாழ்நாள் இருக்கக்கூடிய வரைக்கும் நான் பெண்களை கொச்சைப்படுத்தி அதை அப்படி சொல்றதை விட பெண்களை கிண்டல் செய்து எழுத மாட்டேன் அப்படின்னு பாப்பா உமாநாத்துக்கு உத்தரவாதம் கொடுத்தவர். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ஆனா பல பேரு காதலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல, பல பேரு வாழ்க்கையை தேடி ஓடக்கூடிய ஒரு காலகட்டத்துல, ஒரு மனுஷன் ஒரு 23 வயதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு படைப்பை படைச்சது இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா அந்த மனிதனுடைய இயற்கை அவனுக்கு கொடுத்த வரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதாவது நீங்க அருமையா சொன்னீங்க, பிறவி கவிஞன் வார்த்தை தான் வாழ்க்கையாக வாழ்ந்த ஒரு மனிதர். ஏன்னா சொல் வேறு செயல் வேறா இல்லாம அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் கடைபிடித்திருக்கிறார், மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார், மக்களுக்கான பாடல்களை தந்திருக்கிறார். அதான் எளிமை. ஏன்னா எல்லோருமே கற்றவர்கள் கிடையாது, இலக்கியமா பாடினா எல்லாருக்குமே புரிய வாய்ப்பு இல்லை. ஆனா எல்லோருக்கும் புரிகின்ற வண்ணம் பாடல்கள் தந்த ஒரு மகாகவின்னு தான் சொல்லணும். நிறைவு கேள்வியாக, நிறைய கவிஞர்கள் சொன்ன மாதிரி கவிஞர் கண்ணதாசன் இருக்கிறாருங்க, கவி பேரரசு வைரமுத்து இருக்கிறார், நிறைய கவிஞர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நம்ம பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நிறைய விஷயங்கள் உங்களோடு புதைந்திருக்கின்றது. அதெல்லாம் இன்னைக்கு அழகா எங்களுக்காக நீங்க சொன்னீங்க. ஏன் உங்களுக்கு பட்டுக்கோட்டையார் மீது இவ்வளவு ஒரு காதல் பற்று ஏற்பட்டது? ஏன்னா நீங்க சொல்லும் போது நான் பார்க்கிற அந்த முகத்துல அவ்வளவு ஒரு பூரிப்பு, மகிழ்ச்சி. சொல்லிக்கிட்டே போலாம், விட்டா இன்னைக்கு முழுக்க நீங்க நிறைய விடயங்களை எங்களோட பகிர்ந்துக்க இருக்கிற அவ்வளவு விஷயம் உங்ககிட்ட இருக்கு. அப்படி நீங்க எதன் மூலமாக இந்த விஷயங்களை, கேள்விப்படாத விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த சுவாரஸ்ய சம்பவங்கள்லாம் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. அப்போ உங்களுக்கு எப்படி இந்த தகவல்கள் கிடைக்கின்றது? நீங்க அதற்கான என்ன முனைப்புகள் எடுத்துக்கொண்டீங்க? பட்டுக்கோட்டையார் மட்டும் இல்ல, எனக்கு எல்லா கவிஞர்களையும் பிடிக்கும். அதாவது
சமூகத்துல குறிப்பா சொல்ல போனா கண்ணதாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கண்ணதாசன் வந்து தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை மக்களுக்கு பாடமா சொல்லி கொடுத்துருக்கு. புலமைப்பித்தனை ரொம்ப பிடிக்கும். வைரமுத்து கூட ஒரு நெருங்கின பழக்கம் உண்டு எனக்கு. புலமைப்பித்தன் இறந்த காலகட்டத்தில் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் அவர் வீட்டிலே தங்கியிருந்தேன், அவர் கூடயே இருந்தேன். அதே மாதிரி கவிஞர் முத்துலிங்கத்தை ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில இலக்கியத்தை படைச்சவன். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய யுகபாரதியா இருக்கட்டும், இல்ல நெருங்கின நண்பரான அண்ணன் பழனி பாரதி, அண்ணன் அறிவுமதி, இல்ல கபிலன், இப்படி எல்லாருமே எனக்கு பிடிக்கும். பட்டுக்கோட்டையாரை பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் முதல்ல வந்து எளிய மக்களை பாடினவன். அதாவது நான் ஒரு கிராமத்துல பிறந்தவன், கிராமத்துல வளர்ந்தவன். வாழ்க்கை அப்படின்னாலே மன்னர்களுக்கும் மன்னர்களை சார்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகளுக்குமான வாழ்க்கைக்கு மற்றவங்க எல்லாருமே வந்து ஒத்துழைக்கிறோம், மற்றவங்க எல்லாருக்குமே உதவி செய்யறோம் அப்படிங்கிறதா நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். காலம் முழுக்க பெரிய முதலாளிகளுக்கும் காலம் முழுக்க அதிகாரத்துக்கும் தான் இந்த மக்கள் வாழ்றாங்க. நினைச்சா ஒரு அதிகாரம் நினைச்சதுன்னா ஒரு 1000 பேரை கொல்ல முடியும், ஒரு அதிகாரம் நினைச்சது அப்படின்னா ஒரு 10,000 பேரை கொல்ல முடியும், ஒரு அதிகாரம் நினைச்சதுன்னா 1,00,000 பேரை வாழ வைக்கவும் முடியும். ஆனா கண்ணதாசன் கூட ஒரு ஒரு வரி, ஒரு அழகான வரி போட்டிருப்பாரு. ஏன்னா அப்படின்னா, மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, எங்களாட்சி என்றும் வாழும் எங்கள் மண்ணிலே, கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே இருப்பார். தொழிலாளர்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு கண்ணதாசன். என்ன அப்படின்னா, இந்த உலகம் வந்து முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் ஆக்கப்பட்டது. இந்த பூமி வந்து இயற்கையால் ஆக்கப்பட்டது, பிரபஞ்சத்தால் ஆக்கப்பட்டது. அப்படின்னா இந்த உலகம் முழுக்க முழுக்க தொழிலாளர்களால் ஆக்கப்பட்டது. கட்டுமானத்திலிருந்து இருக்கக்கூடிய அத்தனைகளும் தொழிலாளர்களால் ஆக்கப்பட்டது. ஆனா தொழிலாளர்கள் வேர்வையை பாடுறதுக்கு, தொழிலாளர்களுடைய வரிகளை பாடுறதுக்கு, தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பாடுறதுக்கு பெரும்பாலும் பல பேர் விரும்புறதில்லை. ஆனா பட்டுக்கோட்டை என்ன செஞ்சா அப்படின்னா, தொழிலாளர்களுடைய வலிகளை பாடினா தொழிலாளர்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு பாடியிருப்பான் ஒரு பாட்டுல. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சி அப்படின்ட்டு ஒரு ரிக்ஷா தொழிலாளி, கை ரிக்ஷா இழுக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. முடிக்க என்ன சொல்லியிருப்பான், நாடி தளர்ந்தவங்க, பாடி கனத்தவங்க, நல்லவங்க கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, பாடி கனத்தவங்க, பீடி புடிப்பவங்க, பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க, குடிப்பவங்க, வீடு புடிப்பவங்க, பொடி பசங்க, வெறும் போக்கிறீங்க, இன்னும் ஆம்பளங்க பொற்பளங்க, அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா, எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா, வண்டிய உருட்டி வறுமைய விரட்டி உண்டாலும் காஞ்சாலும் ஒன்னாகணும். இதுதான் பட்டுக்கோட்டை. என்ன சொல்றோம் அப்படின்னா, முடிக்கும் போது நாங்க சிரமத்துல தான் இருக்கோம், எல்லாரையும் வச்சு எடுக்கிறோம், ஆனா எங்க வாழ்க்கை ரோட்ல கிடக்குது, அதுக்காக அப்படியே விட்டு போயிட மாட்டோம், சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் தொழிலாளர்களுக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கையை சமப்படுத்தும் அப்படின்னு இருப்பான். இந்த மாதிரியான பாங்கு தான் எனக்கு பட்டுக்கோட்டையை ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம். பட்டுக்கோட்டை மட்டும் நான் எல்லாரையுமே தேடி தேடி பெரும்பாலும் படிப்பேன். தேவை ஏற்பட்டா உயிரோட யார் இருக்காங்களோ அவங்க கிட்டே கூப்பிட்டு கேட்டுருவேன். அதுதான் எனக்கு பட்டுக்கோட்டையை பிடிச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ரொம்ப நிறைவா அழகா சொன்னீங்க. நீங்க சொல்லும் பொழுதே நிறைய விஷயங்கள் பிரமிப்பா இருந்தது. உங்களுக்கும் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் உள்ள கவிஞர்களுக்குமான அந்த நட்பு எப்படி நீங்க தேடி தேடி வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பட்டுக்கோட்டையார் மட்டும் இல்ல எல்லா கவிஞர்களையும் பிடிக்கும்னு சொல்லும் பொழுதே தமிழ் மீதும் கவிதை மீதும் இந்த பாட்டாளி வர்க்கத்தின் மீதும் உங்களுடைய அந்த அன்பு பாசம் எல்லாம் எங்களுக்கு அருமையாக புலப்படுகின்றது. நிறைய விஷயங்கள் உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கிறோம். இன்னைக்கு அதுவும் பட்டுக்கோட்டையாருடைய பிறந்த நாள் விழா இந்த சிறப்பு நிகழ்ச்சியில வந்து நீங்க எங்களுக்காக கலந்துக்கிட்டு உங்களுடைய அருமையான குரல் வளம்ங்கிறது எல்லோருக்குமே கிடைக்காது. அந்த குரல் வளத்தோட அந்த பாடல்களை கேட்டுட்டே இருக்கலாங்க ஐயா. அதுதான் நாங்க யோசிச்சது. அவ்வளவு அழகா நீங்க சொன்னீங்க. நிறைய சம்பவங்கள், கேள்விப்படாத சம்பவங்கள், பட்டுக்கோட்டையார் பற்றி எங்களுக்கு தெரியாத விடயங்கள்லாம் இந்த தளத்துல எங்களுக்காக சொன்னது மிக்க மிக்க நன்றி. மென்மேலும் உங்களுடைய சொல்வளம், உங்களுடைய பட்டி மண்டபங்கள்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு உங்களுடைய பட்டி மண்டபங்கள். உங்களுடைய நடுவராக உங்களுடைய பணி சிறக்கட்டும்னு நாங்க எங்களுடைய திணை அமெரிக்கா சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும், இந்த களத்திலே வந்து எங்களுக்காக நீங்கள் இருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இந்த தருணத்திலே சொல்லிக் கொள்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.
மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. சிறப்பு. அடுத்ததாக இந்த இணைப்பில இணைந்து நம்மோடு இவ்வளவு நேரம் பயணித்து அழகான பாடல்களையும் வாழ்த்துறையும் அதுக்கப்புறம் இந்த கலந்துரையாடலையும் கேட்டு சிறப்பித்த இந்த களத்துல இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்பொழுது நம்மளுடைய சோம இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து உங்களுடைய வாழ்த்துறையும் கருத்துரையும் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாங்க ஐயா. அருமை தமிழ் நெஞ்சங்களே, மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. ஐயா, நீங்கள் பட்டுக்கோட்டையாரை பற்றி சொன்னதெல்லாம் அவ்வளோ அருமை. சிறப்பான செய்திகள் நல்லா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பானது. நான் கேள்விப்பட்டது புரட்சிக்கவிஞர் பாரதிதாசன்ட்டு நிறைய பேர் கவிதைகளை கொடுப்பாங்க, படித்து பாருங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அவர் பட்டுக்கோட்டையாரும் இதில் எனக்கு தப்பு திருத்தி கொடுங்க, தவறாக இருக்கிறதெல்லாம் திருத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் பார்த்து கேட்டிருக்காரு, நீ என்ன பாட்டு எழுதணுமா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு இருக்காரு. சரி வா கூட அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கோயிலில் வேலை கொடுத்து அந்த மாதிரி பண்ணாருன்ட்டு சொல்லுவாங்க. அவருடைய திருமணத்தை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் தலைமை தாங்கி நடத்தினார். அது ரொம்ப சிறப்பு. ஒரு மனிதன் ஒரு 5-6 ஆண்டு காலத்தில் இவ்வளவு சிறப்பாக உலகத்தில் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது கிடையாது. எழுதுனது 5-6 வருஷம்தான். அதுக்குள்ளார இவ்வளோ எழுதி தள்ளியிருக்காரு அந்த சின்ன வயசில் அப்படின்னு பார்த்தா நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி கூட திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தேன். சின்னஞ்சிறு கண்மணி பாட்டு, அதை கேட்டாலே அவ்வளவு அருமையாக இருக்கும். அப்படியே ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி அவருடைய வரிகளெல்லாம் அப்படியே நெஞ்ச தொடுற வரிகள். அது சும்மா காதில் வாங்கிறது கிடையாது, காதில் வாங்கிட்டு விட்டு போகிற வரிகள் கிடையாது. ரொம்ப சிறப்பு. நீங்கள் நல்லா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள்லாம் அமெரிக்காவில் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, உடம்பு தான் இங்கே இருக்குது, உயிரெல்லாம் அங்கே தான் இருக்குது. தமிழ்னு இங்கே இருக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அவருடைய பேச்சு திறமை, எழுத்து திறமை, எவ்வளோ பேர் எல்லாம் பெரிய பெரிய பதவிகளில் நல்லா இருக்கிறவங்க தமிழ் மேலே எவ்வளோ ஆர்வமாக எல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் அறிவுமதியெல்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி போயிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பு. அவர் பேர் தான் பட்டுக்கோட்டை தவிர அவர் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை கிடையாது. அது பக்கத்தில் இன்னொரு சின்ன கிராமம். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நம்ம சொன்ன மாதிரி உடல் தான் அமெரிக்காவிலே, மனதும் உள்ளமும் எப்பொழுதுமே தாய் மண்ணையும் தமிழையும் தேடிக்கொண்டேதான் இருக்கின்றது. அதனாலதான் இந்த களத்தை அமைத்து இவ்வளவு பெரியவங்க எல்லாம் வந்து அதற்காக முனைப்பாக தமிழர்களை இணைக்கும் விதமாக தமிழை மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த எல்லோருமே தெரிந்து கொள்ளுகின்ற வண்ணம் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் வந்து ஒரு பள்ளியில வேலை பார்க்கின்ற அந்த ஆசிரியரா வேலை பார்க்கின்ற காரணத்தால் இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுமே வந்து தமிழ் மொழியை தெரிந்திருக்கிறார்கள். அதை பற்றி அதனுடைய பழமை, அதனுடைய தொன்மை எல்லாம் அறிந்திருக்கிறார்கள் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துறை தந்த சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அதே போல நம்மளுடைய இணைப்புல நிறைய பேர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நேரத்திலே நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்மளுடைய அன்பழகி ஸ்ரீதர் தோழியாக இருக்கட்டும், நம் வாழ்த்துறை தந்த பாரதி ராணி பேராசிரியர் அவர்களுக்கும், வளர்நீலா தோழி அவர்களுக்கும், முனைவர் நேரு அவர்களுக்கும், பவள சங்கரி தோழி அவர்களுக்கும் இந்த தருணத்திலே சரோ அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போல நம்மளுடைய திணை அமெரிக்கா குழுவினருக்கும் இந்த தருணத்திலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி எல்லோருக்கும் பட்டுக்கோட்டையார் பத்தி சிந்தனைகள் சென்றடைய வேண்டும். ஏன்னா பாடல்கள் எல்லாருமே கேட்டிருப்பாங்க கண்டிப்பா, இந்த தலைமுறையினர் சொல்றேன், நம்ம தலைமுறையினர். ஆனா அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடும் நிறைய விஷயங்கள் அவங்க தெரியணும். அந்த பாட்டாளி வர்க்கத்தினுடைய சூழல் என்னன்னு தெரியணும். அவங்க எப்படி வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு அந்த சமத்துவம் வரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன முனைப்பாக இருந்தார் அப்படிங்கிறத இந்த தலைமுறையினும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான சிந்தனையோடு திணை அமெரிக்கா குழுவினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு, எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை தந்து எனக்கு ஒரு அழகான ஒரு களம் தந்து இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு விருந்தினரிடம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு வாய்ப்பு தந்த குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக செம்மையாக நடத்தி நிறைவு செய்கின்றோம். மனமாற நன்றி, வணக்கம்.